நேயர்களே, தற்போது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் முனை, அந்த செய்திகள் தற்போது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக பார்க்க முடிகின்றது. இன்று காலை எதிர்பாராத தாக்குதலை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இராணுவம் நடத்தி முடித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் தெஹ்ரான் குறிவைக்கப்பட்டிருக்கிறது, அதாவது ஈரான் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. ஈரானில் எதிர்பாராத இந்த தாக்குதலை ஈரான் எதிர்பார்த்துத்தான் இருந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய குரூஸ் கப்பல்களின் மூலமாக இந்த தாக்குதலை நடத்தாமல் இஸ்ரேலுடைய போர்க்களத்திலிருந்து தான் முதல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கிறது. இதை உறுதிப்படுத்திய அமெரிக்கா இந்த தாக்குதலின் மூலம் அந்த மக்கள் மிகப்பெரிய பாடத்தை பெற்றுக்கொள்வார்கள், ஆட்சி மாற்றம் என்ற குரலில் அமெரிக்கா அதனை பேசி வருகிறது. அதற்கு முன்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி இஸ்ரேல் கர்ட்ஸ் அவர்களும் கூட ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறார். இந்த நிலையில் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கும் இந்த தாக்குதலுக்கு ஈரான் எதிர்வினை ஆற்றியிருப்பது மேலும் பல சிக்கல்களை, போர் முனை எஸ்கலேஷன் எல்லையற்று செல்வதா, இது அடுத்த கட்டம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் ஒரு சர்வதேச அனலிட்டிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு செய்தியை தருகிறோம். இன்று நண்பகல் பின்னர் மாலை 3 மணிக்கு தகவலின்படி சர்வதேச ஏடுகளான வெளிநாட்டு செய்திகளின் மிக முக்கிய போர்க்கள செய்தி, களமுனையிலிருந்து கிடைத்த செய்தியின் பின்னணியில் தாங்கள் பழிவாங்கப் போவதாக, நசுக்கி விடுவோம் என்றும் 2 முனைகளிலும் இருந்தும் வார்த்தைகள் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இருந்தது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய தரப்பில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்கிரமாக பேசினார். அவருடைய வார்த்தையில் நாங்கள் அனிஹிலேஷன், நிச்சயமாக IRGC மற்றும் ஈரானுடைய ஏவுகணை தளங்கள், ஈரானுடைய அணு தளங்கள் அனைத்தையும் அழிக்கப் போகிறோம், லே டவுன், ஆயுதங்களை அவர்கள் மௌனிக்க வேண்டும் என்றும் ஈரானுக்கு உச்சபட்ச அளவிலே ஒரு கோரிக்கையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வைத்தார். அதே நேரத்தில் அமெரிக்கா தனது பார்வையில் அணு ஆயுதங்கள் என்ற பேச்சே இன்றல்ல என்றும் அவர்கள் இருக்கக்கூடாது என்றும், அதே போன்று பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை மட்டுப்படுத்த வேண்டும் என்றும், ப்ராக்சிகளுக்கு ஆயுதங்களை கொடுப்பதை ஒரு பெரும் உலகின் பயங்கரவாத கும்பல், அமெரிக்க மக்களுக்காக நான் இந்த வேலையை செய்கிறேன் என்றும் அமெரிக்காவிலிருந்து வெள்ளை மாளிகையின் அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய இந்த தாக்குதலுக்கு பின்பாக அவர் பதில் சொல்லியிருந்தார். அதனூடே உடனடியாக பெஞ்சமின் நெத்தானியாகு ரெஜிம் சேஞ்ச் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக இந்த தாக்குதலின் மூலமாக அந்த மக்களுடைய வாழ்க்கையை உறுதி செய்து கொள்வது அவர்களின் கையில்தான் இருக்கிறது என்றும் அவர் கூறியிருப்பதையும் நாம் இப்போது கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இச்சூழலில் மிக முக்கியமாக ஈரான் ரிட்டாலியேஷன் என்ற அடிப்படையில் ஈரானுடைய நிலைகளில், ஈரானுடைய ஃபர்தோஸ் இஸ்பஹானில் அவர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இஸ்பஹானுடைய தாக்குதலுக்கு பின்னால் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி கமெனினுடைய அலுவலகம், அணு ஆயுத நிலைகள் மற்றும் தெஹ்ரானில் 2-3 பகுதிகளிலும் தாக்குதல்கள் வெடித்து சிதறியதாக சொல்லப்படுகின்றது. இதன் மூலமாக கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை இன்றும் தெரியவில்லை. அதே நேரத்தில் பதிலடி மிக கொடூரமாக இருக்கலாம் என்றும் ஈரானுடைய வெளிவிவகாரத்துறையின் சார்பில் வெளியிடப்பட்ட ஒரு செய்தி முன்னால் வந்த பின்பு தற்போது அபுதாபி, குவைத் மற்றும் பஹ்ரைனில் அமெரிக்க நிலைகளில் அவர்கள் தாக்கியிருப்பதும் செய்திகளாக வந்து கொண்டிருப்பதையும் நாம் உற்று நோக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த கொதிநிலையின் பால் மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு அடுத்த கட்டத்திற்கு செல்வதாக இருக்கிறது. இது குறித்து உலகத் தலைவர்கள் இன்று மாலைக்கு மேல்
செய்திகள் வரலாம் என்று நம்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நிலையில் ஈரானுடைய பயங்கர தாக்குதல்கள் எந்த மாதிரி இருக்கும், அமெரிக்காவினுடைய கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய 11 கப்பல்கள் அவர்களுடைய ஏர் ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய வல்லமை நிறைந்த போர் விமானங்கள் தாக்குதல்களை நடத்தப் போகிறார்களா? ஈரான் இதனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? ஈரான் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ICBM என்று சொல்லக்கூடிய வலுவான பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் மூலம் அவர்கள் தாக்குதலை நடத்தலாம் என்றும் அதிர்ச்சி தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல நவீன யுக்தியான ஆயுதங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மாதிரியான நிலைகள் தொடர்கின்ற போது மத்திய கிழக்கின் மூலம் உலக பொருளாதாரம் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும். குறிப்பாக ஹெர்மூஸ் குறுகலான அந்த வழித்தடங்களில் 33 கிலோமீட்டர் ஆழமற்ற பகுதி, மீதி 8 கிலோமீட்டர் அகலம் கொண்ட மிக முக்கியமான ஒரு இடம் மட்டுமே உலக வர்த்தகத்தின் 25 விழுக்காட்டிலிருந்து 30 விழுக்காடு வரை தினமும் 2 கோடிக்கு மேற்பட்ட பெரல்கள் கச்சா எண்ணெய்கள் சீனா, இந்தியா, ஆசிய மண்டலங்கள் பல பகுதிகளுக்கும் செல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த ஹெர்மூஸ் பகுதியிலிருந்தான் சவுதி அரேபியாவிற்கு கனெக்ஷன், யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் மற்றும் CNG என்று சொல்லப்படக்கூடிய இயற்கை வாயுகள் செல்லக்கூடிய கத்தருக்கும் இது ரொம்ப முக்கியம். ஆக சர்வதேச நாடுகளின் ஆயில் வியாபாரம் உலக பொருளாதாரத்தையும் அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பையும் நிலைப்படுத்துகிறது. இந்த நேரத்தில் அமெரிக்கா ஒரு விவகாரத்தை முன்னெடுத்து இஸ்ரேலை காப்பதற்காக இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகுனுடைய இரகசிய பேச்சுக்களும் அவர்களின் தூண்டுதலும் இந்த போரை தற்போது முழு வடிவம் பெற செய்திருக்கிறது என்றுதான் நாம் அதை உள்வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதனுடைய தாக்கம் ஒரு நீண்டகால போராக இருக்குமா என்ற கேள்விக்கு விடை தெரியவில்லை. பீட் ஹெர்ட்ஸ், குறிப்பாக அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெர்ட்ஸ், அமெரிக்காவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மார்க்கோ ரூபியோ, மூன்றாவது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவினுடைய சென்காமின் தலைவர் கப்பற்படை கூப்பர், அமெரிக்காவினுடைய முக்கூட்டு படைகளின் தலைவர் டேவிட் கெயின், இவர்கள் அனைவரும் நேற்று ஒரு விரிவான பேச்சுவார்த்தையை நடத்திய போது அவர்கள் அனைவரும் போர் செய்ய வேண்டும் என்பதை பீட் ஹெர்ட்ஸ் வலியுறுத்தினார். அதே போன்று எப்போதும் யூதர்களின் ஆதரவாளராக இருக்கும் மார்க்கோ ரூபியோ கடும் எச்சரிக்கை தெரிவித்தார். இவர் வெளிவிவகாரத்துறை அமைச்சர். அதே போன்று அமெரிக்காவினுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை சார்ந்தவராக பார்க்கப்படும் JD வான்ஸ் இது ஒரு நீண்டகால போர் இல்லை என்ற ஒரு வார்த்தையை அவர் பதில் செய்திருக்கிறார். அது மட்டும்தான் இப்பொழுது ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. போர் துவங்கிவிட்டது. பதிலடி எப்படி இருக்கப் போகிறது, அதனுடைய தாக்கங்கள், மக்கள் எப்படி கொல்லப்பட போகிறார்களா அல்லது சமாதானம் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்றால் 4 சுற்று 3 சுற்று முடிந்தும் வரக்கூடிய மார்ச் 2ஆம் தேதி ஜெனீவாவில் நடக்கும் அந்த பேச்சுவார்த்தையில் ஏதாவது IAFின் மூலமாக ஒரு சமாதானம் வரலாம் என்று எதிர்பார்த்த நிலையில் அதற்கான கதவுகளும் மூடப்பட்ட நிலையில் உச்சபட்ச போர் இப்போது ஆரம்பித்திருப்பதை நாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.